நா கர்மனாம் அனராம் பாத் நைஷ்கர்மையாம் புருஷ அனுஷ்தே. மனிதன் கர்மங்களை துறப்பதன் மூலம் அவற்றை செய்யாமல் இருக்கும் நிலை அடைய முடியாது. இந்த வரி என்ன கூறுகிறது? கடமையை செய்த பின்னரே அவற்றிலிருந்து விடுதலை உண்டாகும் என்பதாகும். கர்மங்களை செய்யாமல் இருப்பதன் மூலம் இந்த விடுதலை ஏன் உண்டாகாது? காரணம், இந்த விடுதலை என்பது கர்மங்கள் மூலமே கிட்டும். எந்த ஒரு முடிவும் ஒரு பாதை இல்லாமல் இருக்க முடியாது அல்லவா? கர்மங்கள் இயற்ற அவசியமில்லாத நிலை ஞான நிஷ்டை. இது கர்மயோகம் மூலம் மட்டுமே விளையும். இது ஸ்ருதி மற்றும் கீதையில் கூறப்பட்டது. பிருகத் உபனிஷதம் தம் ஏதம் வேதானு வசனனே பிராஹ்மணா விவிதிஷந்தி யஜ்ஜனே. பிராமணர்கள் ஆத்மாவை குறித்து வேதங்கள் மூலமும் யாகங்கள் மூலமும் அறிகின்றனர். இதன் மூலமும் கர்மயோகம் என்பது ஞான யோகத்தின் அடிப்படை எனலாம். இதே கருத்தை ஸ்ரீமத் பகவத்கீதை பின்வருமாறு கூறுகிறது. சந்யாசஸ்து மகாபகோ துக்மாப்தும் அயோ கத. கர்மயோகம் இல்லாமல் துறப்பது என்பது மிகவும் கடினமே ஆகும். யோகி ந கர்மம் குர்வந்தி சங்கம் தியக்தவா ஆத்மசுத்தியே. பற்றுகள் இல்லாமல் யோகிகள் கர்மம் இயற்றுவது தங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்தவே ஆகும். யஜ்ஜோதனம் த பஷ்யவிய பவானனி மனிஷனாம். யாகம், தானம், தவம் ஆகியவை ஞானிகளை தூய்மைப்படுத்த வல்லது.